ஹாய், இன்றைக்கி வெஜ் கறி தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை சாப்பிடும்போது நான்வெஜ் ஃபீல் அப்படியே இருக்கும். இதுக்கு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 2 பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு தக்காளி, வெங்காயம் 2னா தக்காளி 1 அந்த அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து தக்காளியும் நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதில் பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதும் மீல் மேக்கர் வேக வச்சு அதை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் மல்லித்தலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 5 நிமிஷம் ஃபேன் காற்றுல ஆற வச்சுக்கோங்க. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். தோசைகள் நல்லா சூடானதும் ஒரு கண்டி மாவு எடுத்து ஊத்தாப்பம் அளவு ஊற்றிக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை கொஞ்சம் அதை சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து 2 பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதா இருந்தால் குட்டி குட்டி ஊத்தாப்பமாக செஞ்சு கொடுக்கலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சா மறக்காம ஷேர் பண்ணுங்கள்.